சிவராத்திரி இரவின் அறிவியல் ரகசியம். இருளின் புனிதம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் உயிரிலும் மேலான சிவ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல. வருடத்தில் 365 நாட்கள் வருகின்றன, போகின்றன. ஒவ்வொரு இரவும் இருட்டுகிறது, ஒவ்வொரு காலையும் விடுகிறது. ஆனால் இன்றைய இரவு அந்த 365 இரவுகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இதை நாம் ஏன் சிவராத்திரி என்று அழைக்கிறோம்? என் அன்பு சிவ சொந்தங்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு தொடருங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த நல்ல தகவலை இன்னும் 10 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். பாதியில விட்டுடாதீங்க, முழுசா பாருங்க. அப்போதான் இதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ராத்திரி என்றால் இருள். இருள் என்றாலே பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அல்லது அது அறியாமையின் குறியீடு என்று நினைப்பார்கள். ஆனால் சிவனை பொறுத்தவரை இருள் என்பது ஒரு முடிவு அல்ல, அதுதான் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம். இந்த பிரபஞ்சமே ஓய்வெடுக்கும் தாயின் மடிதான் இந்த இருள். வெளிச்சம் என்பது சிறிது நேரம் இருக்கும், பிறகு மறைந்துவிடும். ஆனால் இருள் என்பது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது. அந்த பெருவெளியின் அடையாளமே நம் சிவபெருமான். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் சிவசிந்தனையோடு விழித்திருக்கிறார்கள். காசி முதல் ராமேஸ்வரம் வரை, இமயமலை குகைகள் முதல் நம் வீட்டு பூஜை அறை வரை, எங்கு திரும்பினாலும் ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் என் அன்பானவர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த ஒரு ராத்திரி மட்டும் நாம் தூங்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் இவ்வளவு கண்டிப்புடன் சொல்லி வைத்திருக்கிறார்கள்? சாமியை வணங்க வேண்டும் என்றால் காலையில் எழுந்து நீராடிவிட்டு புத்துணர்ச்சியோடு வணங்கலாமே. ஏன் உடலை வருத்தி தூக்கத்தை துறந்து இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும்? இந்த கேள்வி நிச்சயம் இன்றைய இளைஞர்கள் மனதில் இருக்கும். ஏன் நம்மில் பலருக்குமே இந்த சந்தேகம் இருந்திருக்கும். இது வெறும் சம்பிரதாயம் மட்டும்தானா? அல்லது நீ கஷ்டப்பட்டால்தான் இறைவன் கண்ணை திறப்பார் என்கிற பயமுறுத்தலா? உண்மையை சொல்லட்டுமா? இது இரண்டுமே இல்லை. சிவராத்திரி அன்று கண் விழிப்பது என்பது ஒரு பக்தி முறை என்பதை தாண்டி அது ஒரு மிகச்சிறந்த அறிவியல் மெய்ஞானம். நம் உடலையும் இந்த பிரபஞ்ச சக்தியையும் இணைக்கின்ற ஒரு பாலம்தான் இந்த சிவராத்திரி. இயற்கையின் பேரற்புதம். இதை நான் வெறுமனே நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லவில்லை, சற்று அறிவியல் பூர்வமாகவே பார்ப்போம். நமது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பது நமக்கு தெரியும். இப்படி சுழலும் போது ஒவ்வொரு நாளும் பூமியினுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கும். சரியாக இந்த மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய நாளான இன்று பூமியினுடைய வடதிசை பகுதி, அதாவது வடகோளம், ஒரு மிக முக்கியமான நிலைக்கு வருகிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் இயற்கையாகவே எந்த முயற்சியும் இல்லாமலே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பூமியின் மையப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி பாய்கிறது. இதை எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், கடலில் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அலைகள் எப்படி சீறி பாய்கின்றனவோ, சந்திரனுடைய ஈர்ப்பு விசை எப்படி கடலையே இழுக்கிறதோ, அதே போல இன்றைய இரவு இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளும் ஒன்று சேர்ந்து பூமியில் இருக்கும் ஒவ்வொரு உயிரினத்தின் சக்தியையும் மேல் நோக்கி இழுக்கின்றன. இது மனிதர்களுக்கு மட்டும் நடக்கும் விஷயம் இல்லை. ஒரு மரம், ஒரு செடி, ஒரு விலங்கு, ஏன் ஒரு சிறிய எறும்புக்கு கூட இந்த மாற்றம் நடக்கும். ஆனால் மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு. மற்ற விலங்குகளுக்கு முதுகுத்தண்டு படுக்கை வசமாக, அதாவது தரைக்கு இணையாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் முதுகுத்தண்டு செங்குத்தா, அதாவது நேராக இருக்கிறது. இங்கேதான் விஷயமே அடங்கி இருக்கிறது. இயற்கை சக்தியை மேல் நோக்கி தள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம்? வழக்கம் போல உணவு உண்டுவிட்டு படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டோம் என்றால் என்ன ஆகும்? சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நீர் செல்லும் குழாய் நேராக இருக்கும்போது தண்ணீரை கீழே இருந்து மேலே ஏற்றுவது எளிது. ஆனால் அந்த குழாயை படுக்க போட்டுவிட்டு தண்ணீரை மேலே ஏற்ற முயற்சி செய்தால் என்ன ஆகும்? அந்த தண்ணீர் தேங்கி போய்விடும் இல்லையா? அதேதான் நம் உடலிலும் நடக்கும். இன்று இரவு இயற்கை அன்னை உங்கள் சக்தியை முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு கொண்டு போக முயற்சி செய்கிறாள். அந்த நேரத்தில் நீங்கள் படுத்து தூங்கினால் அந்த சக்தி மேல் நோக்கி போக முடியாமல் உங்கள் உடல் முழுக்கவும் தேங்கி ஒரு விதமான மந்த நிலையை உண்டாக்கிவிடும். அதனால்தான் இன்று இரவு படுக்காதீர்கள், முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி உட்காருங்கள் என்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். முதுகுத்தண்டின் ரகசியம். சரி, நான் உட்கார்ந்து கொண்டே தூங்குகிறேன், அப்போது பரவாயில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கூடாது. விழிப்புணர்வு என்பது மிக மிக முக்கியம். நம் முதுகுத்தண்டு என்பது வெறும் எலும்புக்கூடு கிடையாது. அதுதான் நம் உடலின் மிக முக்கியமான தொடர்பு கருவி.
இந்த பிரபஞ்சத்தில் நடக்கின்ற மாற்றங்களை உள்வாங்கி நம் அறிவிற்கு கடத்துகின்ற வேலையை அதுதான் செய்கிறது. யோக சாஸ்திரத்தில் இதை குண்டலினி சக்தி என்று அழைப்பார்கள். அதாவது நம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் மூலாதாரம் என்று ஒரு சக்கரம் இருக்கிறது. சாதாரண நாட்களில் மனிதர்களுக்கு சக்தி அங்கேதான் தேங்கி இருக்கும். அதனால்தான் நமக்கு பசி, தூக்கம், இனப்பெருக்க உணர்வு இவையெல்லாம் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் இந்த சிவராத்திரி இரவில் இயற்கையாகவே ஒரு உந்துதல் கிடைக்கின்ற போது அந்த சக்தி மூலாதாரத்தில் இருந்து விடுபட்டு மேலே எழும்ப துடிக்கிறது. அதற்கு நாம் வழிவிட வேண்டும். நீங்கள் கண் விழித்து முதுகுத்தண்டை நேராக வைத்து ஓம் நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த ஒலி அதிர்வு உங்கள் முதுகுத்தண்டு வழியாக பயணிக்க தொடங்குகிறது. இதில் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கிறது. சாதாரண நாட்களில் நீங்கள் தலைகீழாக நின்று தவம் செய்தால் கூட கிடைக்காத பலன் இன்று இரவு சும்மா நிமிர்ந்து உட்கார்ந்தாலே கிடைத்துவிடும். ஏனென்றால் இன்று இயற்கையே உங்களுக்கு துணை நிற்கிறது. நீங்கள் படியில் ஏறி சிரமப்பட வேண்டாம். இயற்கை என்கிற அந்த தூக்கியில் ஏறினால் போதும், அதுவே உங்களை ஞானத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றுவிடும். அப்படியானால் தூக்கம் வருமே, கண்கள் சொக்குமே, உடல் வலிக்குமே என்று தோன்றலாம். வலிக்கத்தான் செய்யும், சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சிரமத்தையும் தாண்டி ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் உட்காரும் போதுதான் உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த விலங்குத்தன்மை அழிந்து தெய்வீகத்தன்மை விழிக்கிறது. சிவபெருமான் ஏன் கழுத்தில் பாம்பை வைத்திருக்கிறார்? பாம்பு ஊர்ந்து செல்லும் ஒரு உயிரினம். ஆனால் அது படம் எடுக்கும் போது நிமிர்ந்து நிற்கும். குண்டலினி சக்தியும் பாம்பை போன்றதுதான். அது படுத்து கிடந்தால் நீங்கள் சாதாரண மனிதர். அது படம் எடுத்து மேலே வந்தால் நீங்களே சிவம், அறிவின் உச்சம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு நினைவாற்றல், புத்தி கூர்மை, சரியான முடிவெடுக்கும் திறன் இவை எல்லாமே பல மடங்கு அதிகமாகும் என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அந்த சக்தி மூளைப்பகுதியை சென்றடைவதுதான். நமது மூளை மலர்வதற்கும் அறிவு விரிவடைவதற்கும் இந்த இரவு ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை தவறவிட்டால் மீண்டும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும். சரி, முதுகுத்தண்டு வழியாக சக்தி மேலே ஏறும் என்று பார்த்தோம். அப்படி ஏறும்போது நமக்கு என்ன நடக்கும்? எனக்குள் என்ன மாற்றம் தெரியும்? நான் சாமியை வணங்குவதற்கும் இப்படி அறிவியல் ரீதியாக உட்கார்ந்திருப்பதற்கும் என்ன தொடர்பு? அங்கேதான் இருக்கிறது உண்மையான சிவராத்திரி ரகசியம். சக்தி மேலே ஏறும்போது அது உங்கள் உடலில் இருக்கின்ற 7 சக்கரங்களையும் தொட்டுக்கொண்டே செல்லும். ஒவ்வொரு சக்கரத்தையும் அது தொடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் தீரும். கடன் பிரச்சனை, தீராத நோய், இனம் புரியாத பயம், மனக்குழப்பம், இது எல்லாவற்றிற்கும் காரணம் உங்கள் உடலில் இருக்கின்ற சக்தி ஓட்டத்தில் இருக்கும் தடைகள்தான். இன்று இரவு அந்த தடைகளை எல்லாம் உடைத்து எரிகின்ற வல்லமை அந்த சிவபெருமானின் அருளால் நமக்கு கிடைக்கிறது. உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் இடையே நடக்கின்ற இந்த பயணம்தான் வாழ்க்கை. இன்று இரவு நாம் அனைவரும் ஒரு பயணத்திற்கு தயாராக வேண்டும். அது நம்மை நாமே உணர்கின்ற பயணம். இப்போது இந்த சக்தி ஓட்டத்தை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துவது? இந்த இரவின் ஒவ்வொரு ஜாமத்திலும், அதாவது ஒவ்வொரு காலத்திலும் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? அதை நாம் எப்படி முழுமையாக உணர்வது? நம் சுவாசத்தை எப்படி முறைப்படுத்துவது? இதையெல்லாம் நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விழித்திருப்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த விழிப்பு நிலையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் நம் விதியை மாற்றியமைக்கும். வாருங்கள், அந்த ஞான பயணத்தை நோக்கி செல்வோம். 7 சக்கரங்களின் சூக்ஷ்மம். நமது உடலில் ஓடுகின்ற நரம்புகள் அனைத்தும் சந்திக்கின்ற இடங்களைத்தான் நம் முன்னோர்கள் சக்கரங்கள் என்று அழைத்தார்கள். இவை வெறும் கற்பனை அல்ல. நவீன அறிவியல் இதை நரம்பு முடிச்சுகள் என்று சொல்கிறது. இந்த சக்கரங்கள் தான் நம் வாழ்க்கையை இயக்குகின்றன. சாதாரணமாக மனிதர்களுக்கு உயிர் சக்தி என்பது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில், அதாவது மூலாதாரம் என்ற இடத்தில் தேங்கியிருக்கும். இதுதான் நம்மை உண்ணச் சொல்கிறது, உறங்கச் சொல்கிறது, இனப்பெருக்கம் செய்ய தூண்டுகிறது. இது தவறில்லை. ஆனால் மனித வாழ்க்கை என்பது உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் மட்டும் படைக்கப்பட்டது அல்லவே. இன்று இரவு இயற்கையின் உதவியோடு மேலே எழுகின்ற அந்த சக்தி முதலில் சுவாதிஷ்டானம் என்ற சக்கரத்தை தாண்டி பிறகு வயிற்றுப்பகுதியில் இருக்கும் மணிப்பூரகம் என்ற சக்கரத்தை அடையும். இந்த மணிப்பூரகம்தான் நம் மன உறுதியின் இருப்பிடம். யாரெல்லாம் வாழ்க்கையில் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சக்கரம் அடைப்பட்டிருக்கும். இன்று இரவு நீங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்து தியானிக்கும் போது இந்த சக்கரம் மலர்கிறது. பயம் விலகி ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை பிறக்கும். அங்கிருந்து சக்தி மேலேறி நெஞ்சு பகுதியில் இருக்கும் அநாகதம் என்ற சக்கரத்தை தொடும். இது அன்பின் இருப்பிடம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு இன்று இரவு ஒரு மருந்தாக அமையும்.
இந்த சக்கரம் திறக்கும் போது உங்கள் இதயம் பாரம் குறைந்து ஒரு குழந்தையைப் போல லேசாகும். அதன் பிறகு அந்த சக்தி தொண்டைக்குழிக்கு வரும். இதற்கு விசுக்தி என்று பெயர். இதுதான் வாக்கின் இருப்பிடம். நான் என்ன பேசினாலும் பிரச்சனை வருகிறது என்று வருந்துபவர்கள் இன்று இரவு விழித்திருந்தால் அவர்களின் வாக்கு வன்மை பெறும். அவர்கள் சொல்வதெல்லாம் பலிக்கும். இறுதியாக அந்த சக்தி புருவ மத்தியில் இருக்கும் ஆக்ஞா சக்கரத்தையும் உச்சந்தலையில் இருக்கும் சகஸ்ராரம் என்ற சக்கரத்தையும் சென்றடையும். அங்கேதான் சிவன் குடிகொண்டிருக்கிறார். சக்தியும் சிவனும் இணைகின்ற அந்த புள்ளிதான் ஞானம். இதை அடைவதற்குத்தான் இந்த இரவு முழுவதும் நாம் போராடுகிறோம். 4 காலங்களும் உடல் மாற்றங்களும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இரவு முழுவதும் விழித்திருக்க சொல்கிறீர்கள், ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்? நம் முன்னோர்கள் இரவை 4 பாகங்களாக பிரித்து வைத்தார்கள். இதற்கு 4 சாமங்கள் என்று பெயர். ஒவ்வொரு சாமத்திலும் நம் உடலில் ஒவ்வொரு மாற்றம் நடக்கும். முதல் சாமம், அதாவது மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த நேரத்தில் நம் உடல் இரவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். பொதுவாக இந்த நேரத்தில் நமக்கு தூக்கம் வராது, ஆனால் பசி எடுக்கும். ஜீரண மண்டலம் வேலை செய்ய துடிக்கும். அதனால்தான் இந்த நேரத்தில் எதுவும் சாப்பிடாமல் அல்லது மிக குறைவான திரவ உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு வயிற்றை காலியாக வைத்திருக்க சொல்கிறோம். வயிறு காலியாக இருந்தால் மட்டுமே சக்தி மேலே எழும்ப முடியும். வயிறு நிறைந்திருந்தால் சக்தி ஜீரணம் செய்வதற்கு செலவாகிவிடும். 2ஆம் சாமம் இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இது மிக முக்கியமான நேரம். நம் மூளை மெல்ல மெல்ல ஓய்வெடுக்க தொடங்கும். கண்கள் சொக்கும். பரவாயில்லை, ஒரு 10 நிமிடம் தூங்கிவிட்டு எழலாம் என்று மனம் ஏமாற்றும். ஆனால் இந்த நேரத்தில்தான் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிவிட்டால் மேலே எழும்பத் தொடங்கிய சக்தி மீண்டும் கீழே இறங்கிவிடும். ஒரு மலையின் உச்சிக்கு கல்லை உருட்டிச் செல்வது போல பாதியில் விட்டால் அது மீண்டும் அடிவாரத்திற்கே வந்துவிடும். எனவே இந்த நேரத்தில் மந்திர உச்சாடனம் மிக முக்கியம். 3ஆம் சாமம் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. சிவராத்திரியின் உச்சகட்டமே இதுதான். இதை லிங்கோற்பவ காலம் என்று சொல்வார்கள். பிரபஞ்சத்தின் சக்தி அதன் உச்சத்தில் இருக்கும் நேரம் இது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் பூமியின் காந்த சக்திக்கும் மனித உடலின் மின்சக்திக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு நடக்கும் நேரம் இது. இந்த நேரத்தில் உங்கள் முதுகுத்தண்டு மட்டும் நேராக இருந்தால் போதும், பிரபஞ்சமே உங்களுக்குள் இறங்கி வரும். இந்த நேரத்தில் தியானம் செய்பவர்களுக்குத்தான் சித்தர்களின் அருள் கிடைக்கும். 4ஆம் சாமம் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை. இதை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். இதுவரை நீங்கள் விழித்திருந்து சேமித்த சக்தி இப்போது உங்கள் உடல் முழுவதும் பரவத் தொடங்கும். இது அறுவடை நேரம். விடியப் போகும் அந்த வேளையில் உங்கள் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அமைதியாக இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். அமரும் முறையும் சுவாசமும். சரி, நான் எப்படி அமர வேண்டும்? நாற்காலியில் அமரலாமா அல்லது தரையில்தான் அமர வேண்டுமா? முடிந்தவரை தரையில் ஒரு விரிப்பு விரித்து அமர்வது சிறப்பு. பூமியோடு நம் உடல் தொடர்பில் இருப்பது நல்லது. ஆனால் வயது முதிர்ந்தவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் நாற்காலியில் அமரலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உங்கள் முதுகு, கழுத்து, தலை இவை 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். கூன் போட்டு அமரக்கூடாது. சுவரில் சாய்ந்து அமர்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் சாய்ந்தால் தூக்கம் வந்துவிடும். கைகளை என்ன செய்வது? உங்கள் உள்ளங்கைகளை வானத்தை பார்த்தபடி மடியில் வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் இணைத்து சின்முத்திரை வைக்கலாம். இந்த முத்திரை உங்கள் உடலில் ஓடும் மின்சக்தியை வீணாகாமல் உடலுக்குள்ளேயே சுழல வைக்கும். அடுத்து மிக முக்கியமானது சுவாசம். கண் விழித்திருக்கும் போது சும்மா வேடிக்கை பார்க்காமல் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்லும் போது ஓம் என்றும் வெளியே வரும்போது நமசிவாய் என்றும் மனதிற்குள் சொல்லுங்கள். ஏன் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும்? ஓம் நமசிவாய என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு ஒலி வடிவம். அறிவியல் ரீதியாக சொன்னால் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது ஏற்படும் அதிர்வலைகள் நம் நரம்பு மண்டலத்தை சீராக்கும் வல்லமை கொண்டவை. குறிப்பாக தொண்டைக்குழியில் ஏற்படும் அதிர்வு நம் தைராய்டு சுரப்பியை சீராக்கும். மூளையில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டும். இதனால் மனம் அமைதியாகும், கவனச்சிதறல் குறையும். அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம். இப்படி மூச்சை முறைப்படுத்தினால் மட்டும் போதுமா? போதாது. உடலை ஒரு பாத்திரம் போல தயார் செய்துவிட்டோம். முதுகுத்தண்டை நேராக வைத்துவிட்டோம். சுவாசத்தை சீராக்கிவிட்டோம். ஆனால் அந்த பாத்திரத்திற்குள் எதை நிரப்பப் போகிறோம்? வெறும் காற்றை நிரப்பினால் அது பலூன். ஆனால் அருளை நிரப்பினால் அது அற்புதம். அந்த அருளை ஈர்ப்பதற்கு சில ரகசிய ஒலிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஜாமத்திற்கும் ஒவ்வொரு ஒலி, ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வு.
நம் முன்னோர்கள் இந்த சிவராத்திரி இரவில் பயன்படுத்துவதற்காகவே சில ரகசிய முத்திரைகளையும் மந்திரங்களையும் மறைத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நள்ளிரவு 12 மணிக்கும் அதிகாலை 3 மணிக்கும் இடையில் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கும் அந்த துல்லியமான நேரத்தில் சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு ரகசிய முறை இருக்கிறது. அது என்ன முறை? அந்த நேரத்தில் நம் மனதை எங்கே குவிக்க வேண்டும்? சாதாரண மனிதனும் ஞானியாக மாறும் அந்த புள்ளியை எப்படி தொடுவது? வாருங்கள், அந்த ரகசியத்தின் ஆழத்திற்குள் இறங்குவோம். சித்தர்களின் ரகசியம், புருவ மத்தியின் சக்தி. அந்த ரகசியம் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? அதுதான் நெற்றிக்கண். பயந்து விட வேண்டாம். நெற்றிக்கண் என்றால் சிவபெருமானைப் போல நெற்றியில் ஒரு கண் திறக்கும் என்று அர்த்தமில்லை. அது ஒரு நிலை. சித்தர்கள் அதை சாம்பவி முத்திரை என்று அழைப்பார்கள். நள்ளிரவு 12 மணிக்கும் அதிகாலை 3 மணிக்கும் இடைப்பட்ட அந்த அமைதியான நேரத்தில் நீங்கள் முதுகுத்தண்டை நேராக வைத்து கண்களை மூடி உங்கள் முழு கவனத்தையும் 2 புருவங்களுக்கு மத்தியில் குவிக்க வேண்டும். ஏன் அங்கே குவிக்க வேண்டும்? நவீன அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த புருவ மத்திக்கு நேர் பின்னால் நம் மூளையின் மையப்பகுதியில் பீனியல் சுரப்பி என்ற ஒரு சிறிய உறுப்பு இருக்கிறது. இதைத்தான் ஞானிகள் ஆன்மாவின் இருப்பிடம் என்று சொல்கிறார்கள். சாதாரண நேரங்களில் இது தூங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் சிவராத்திரி இரவில் பிரபஞ்ச சக்தி மேலே எழும்பும்போது உங்கள் கவனத்தை அங்கே வைத்தால் அந்த சுரப்பி விழித்துக் கொள்ளும். அது விழித்தால் என்ன நடக்கும்? உங்களுக்குள் இருக்கும் குழப்பங்கள், கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம், இவை அனைத்தும் மாயமாகி ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைத்தாலும் அது நடக்கும். எதை வேண்டினாலும் அது கிடைக்கும். ஏனென்றால் அப்போது நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருக்கிறீர்கள். ஆனால் இதில் ஒரு எச்சரிக்கை. கவனத்தை அங்கே வைக்கும்போது தலைவலிப்பது போலவோ அல்லது ஒரு அழுத்தம் உண்டாவது போலவோ உணரலாம். அப்படி இருந்தால் கண்களை இறுக்கிக் கொள்ளாதீர்கள். மிக மென்மையாக ஒரு பூவை பார்ப்பது போல அந்த இடத்தை மனதால் கவனியுங்கள். அது போதும். 5 எழுத்தின் அதிசயம். இப்போது அந்த ரகசிய மந்திரத்திற்கு வருவோம். நமசிவாயா. இது வெறும் கடவுளின் பெயர் மட்டும் இல்லை. இது பஞ்ச பூதங்களின் அடையாளம். ந என்றால் நிலம், ம என்றால் நீர், சி என்றால் நெருப்பு, வா என்றால் காற்று, ய என்றால் ஆகாயம். இந்த 5 எழுத்துக்களையும் நீங்கள் உச்சரிக்கும் போது உங்கள் உடலை உருவாக்கிய இந்த 5 பூதங்களும் சுத்தம் செய்யப்படுகின்றன. நள்ளிரவு நேரத்தில் அமைதியாக அமர்ந்து மூச்சை உள்ளே இழுக்கும்போது இந்த உலகம் முழுவதையும், இந்த பிரபஞ்ச சக்தியையும் உள்ளே இழுப்பதாக நினையுங்கள். மூச்சை வெளியே விடும்போது உங்கள் கவலைகள், நோய்கள், பாவங்கள் அனைத்தும் வெளியேறுவதாக நினையுங்கள். ஒவ்வொரு முறை ஓம் என்று சொல்லும் போதும் அந்த ஒலி உங்கள் வயிற்றுப் பகுதியிலிருந்து தொடங்கி தொண்டை வழியாக உச்சந்தலை வரை அதிர்வதை உணருங்கள். அந்த அதிர்வுதான் உங்களை குணப்படுத்தும் மருந்து. இதை செய்து பாருங்கள். ஒரு 10 நிமிடத்தில் உங்கள் உடலுக்குள் ஒரு மின்சாரம் பாய்வது போன்ற சிலிர்ப்பை உங்களால் உணர முடியும். அதுதான் சிவனின் ஸ்பரிசம். பிரம்ம முகூர்த்தம், வெற்றியின் நேரம். இப்போது நேரம் அதிகாலை 3:30 அல்லது 4 மணி. இதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம். அதாவது படைப்பின் நேரம். இதுவரை நீங்கள் விழித்திருந்து சேர்த்த சக்தி இப்போது பலன் தரும் நேரம். இந்த நேரத்தில்தான் சரஸ்வதி தேவி விழித்திருப்பதாக ஐதீகம். மாணவர்கள், கலைஞர்கள், தொழில் முனைவோர்கள், யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் இந்த நேரத்தில் உறங்கவே கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ, அதாவது நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன் என்று என்ன நினைக்கிறீர்களோ அது அப்படியே பலிக்கும். இந்த நேரத்தில் சிவனை தரிசிப்பது கோடி புண்ணியம். முடிந்தால் குளித்துவிட்டு அல்லது முகத்தை கழுவிவிட்டு தீபம் ஏற்றி வையுங்கள். சூரியன் உதிக்கும் வரை அந்த தீபத்தை பார்த்தபடியே அமர்ந்திருங்கள். சூரியன் உதித்த பிறகு விரதத்தை முடிப்பது மிக மிக முக்கியம். இரவு முழுவதும் கண் விழித்துவிட்டு காலையில் வயிறு முட்டை சாப்பிட்டால் நீங்கள் செய்த தவம் வீணாகிவிடும். குளித்துவிட்டு சிவனை வணங்கிவிட்டு முதலில் 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் அருந்துங்கள். பிறகு பழங்கள் அல்லது எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவை சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள். மிக முக்கியமாக சிவராத்திரி முடிந்த பகல் பொழுதில், அதாவது மறுநாள் பகலில் தயவு செய்து தூங்காதீர்கள். இரவுதான் விழித்திருந்தோமே, பகலில் தூங்கினால் என்ன என்று கேட்கலாம். நீங்கள் இரவு விழித்திருக்கும் போது அந்த சக்தி மேலே எழும்பியிருக்கிறது. பகலில் நீங்கள் படுத்து தூங்கினால் அந்த சக்தி மீண்டும் கீழே இறங்கிவிடும். அந்த பலனை தக்க வைக்க வேண்டுமென்றால் அன்று மாலை சூரியன் மறையும் வரை விழித்திருங்கள். மாலையில் குளித்துவிட்டு சிவனை வணங்கிவிட்டு அதன் பிறகு உறங்குங்கள். அதுதான் முழுமையான சிவராத்திரி விரதம். விபூதியின் ரகசியம். நமது உடலை தயார் செய்துவிட்டோம், மனதை ஒருமுகப்படுத்திவிட்டோம்.
அடுத்ததாக சிவ வழிபாட்டில் மிக முக்கியமான சில பொருட்கள் இருக்கின்றன. விபூதி, ருத்ராட்சம், வில்வம். இதை ஏன் அணிய வேண்டும்? இது வெறும் அடையாளமா? இல்லை, இது ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் ஒரு ஆழமான அறிவியல் இருக்கிறது. முதலில் விபூதி. ஆங்கிலத்தில் இதை ஆஷ் என்று சொல்வோம். அதாவது சாம்பல். எந்த ஒரு பொருளையும் எரித்தால் அது கடைசியாக சாம்பலாகத்தான் மாறும். அந்த சாம்பலை மீண்டும் எரிக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையின் நிலையாமை தத்துவம் என்று ஆன்மீகம் சொல்லும். ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது? நமது உடலில், குறிப்பாக நெற்றிப்பகுதி மற்றும் புருவமத்தி என்பது அதிகப்படியான ஆற்றலை வெளியேற்றும் மற்றும் ஈர்க்கும் இடம். சிவராத்திரி அன்று பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும்போது தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்கள் நம் உடலுக்குள் நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் விபூதியை பூசுகிறோம். விபூதிக்கு ஒரு தனித்துவமான குணம் உண்டு. அது ஈரப்பதத்தை உறிஞ்சும். அதேபோல ஆற்றலை கடத்தும் திறன் கொண்டது. நீங்கள் மந்திரம் சொல்லி விபூதியை நெற்றியில் வைக்கும்போது அந்த மந்திரத்தின் அதிர்வலைகளை அது பிடித்து வைத்துக்கொண்டு உங்கள் மூளைக்கு கடத்துகிறது. அதனால்தான் விபூதியை இரட்சை, பாதுகாப்பு கவசம் என்று சொல்கிறார்கள். ருத்ராட்சம் ஒரு மின்கலன். அடுத்தது ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீர் துளியிலிருந்து வந்தது என்று புராணம் சொல்லும். ஆனால் நவீன அறிவியலின்படி ருத்ராட்சம் என்பது ஒரு அற்புதமான மின்கடத்தி. நீங்கள் ருத்ராட்சத்தை கழுத்தில் அணியும் போது அது உங்கள் இதய துடிப்புடன் உராய்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த உராய்வு ஒரு மெல்லிய மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. இது உங்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. படபடப்பு, இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ருத்ராட்சம் அணிந்தால் அவர்கள் நாடி துடிப்பு சீராவதை மருத்துவ ரீதியாகவே நிரூபித்திருக்கிறார்கள். குறிப்பாக சிவராத்திரி அன்று நீங்கள் கண் விழிக்கும் போது உடலில் வெப்பம் அதிகமாகும். அந்த சமயத்தில் ருத்ராட்சம் அணிந்திருந்தால் அது உங்கள் உடல் வெப்பத்தை சமநிலையில் வைத்துக்கொள்ள உதவும். இது வெறும் கொட்டை அல்ல, இது ஒரு மருத்துவ கருவி. வில்வத்தின் வடிவியல். மூன்றாவது வில்வம். ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்வார்கள். வில்வ இலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது எப்போதுமே 3 இலைகளாகத்தான் இருக்கும். இந்த முக்கோண வடிவம் என்பது பிரபஞ்சத்தின் ஆற்றலை ஈர்ப்பதில் மிகச் சிறந்தது. பிரமிடுகள் எப்படி ஆற்றலை குவித்து வைக்கின்றனவோ அதேபோல ஒவ்வொரு வில்வ இலையும் ஒரு சிறிய பிரமிடுதான். நீங்கள் சிவலிங்கத்தின் மீது வில்வத்தை வைக்கும்போது அந்த இலைகள் சிவலிங்கத்தில் இருக்கும் அதிர்வலைகளை ஈர்த்து அதை சுற்றியிருக்கும் இடத்திற்கு பரட்டுகின்றன. அதனால்தான் சிவராத்திரி அன்று வேறு எந்த மலரை விடவும் வில்வத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது வாடினாலும் அதன் சக்தி குறையாது. அபிஷேகம், ரசாயன மாற்றம். கடைசியாக அபிஷேகம். கல் சிலைக்கு ஏன் பால் ஊற்ற வேண்டும்? இது வீண் விரயம் இல்லையா? நண்பர்களே, பழங்கால கோயில்களில் இருக்கும் சிவலிங்கங்கள் சாதாரண கல்லால் செய்யப்பட்டவை அல்ல. அவை நவபாஷாணத்தாலோ அல்லது விசேஷமான மூலிகை கலவையாலோ செய்யப்பட்டவை. நீங்கள் பால், தேன், சந்தனம் போன்ற பொருட்களை அதன் மீது ஊற்றும்போது அந்த சிலையில் இருக்கும் மூலிகை சக்தியும் இந்த பொருட்களும் கலந்து ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கிறது. பால் அபிஷேகம் செய்யும்போது வரும் காற்று நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். சந்தன அபிஷேகம் பார்க்கும்போது நம் மன உளைச்சல் நீங்கும். தேன் அபிஷேகம் நம் குரல் வளத்தை மேம்படுத்தும் அதிர்வுகளை உருவாக்கும். நம் முன்னோர்கள் எதையும் முட்டாள்தனமாக செய்யவில்லை. கோயிலில் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் நம் உடல் நலமும் மனநலமும் தான் இருக்கிறது. இன்று இரவு நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதை பார்த்தால் சும்மா பார்க்காதீர்கள். அந்த பொருள் லிங்கத்தின் மீது படும்போது உங்கள் கவலைகள் எல்லாம் அதோடு கரைந்து போவதாக நினையுங்கள். உடலை தயார் செய்துவிட்டோம். பொருட்களை பார்த்துவிட்டோம். இப்போது சிவராத்திரியின் அந்த இறுதி உச்சகட்டத்தை, அந்த பிரம்மாண்டமான முடிவை நோக்கிச் செல்வோம். நீங்கள்தான் சிவம். என் அன்பு சொந்தங்களே, சிவராத்திரி என்பது ஒரு நாள் கூத்து அல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. நாம் கோயிலுக்குச் சென்று லிங்கத்திற்கு பால் ஊற்றுவது மட்டும் பக்தி அல்ல. நமக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிரை, அந்த சிவத்தை உணர்வதுதான் உண்மையான பக்தி. இன்று இரவு நீங்கள் விழித்திருக்கும் போது உங்களுக்குள் ஒரு கேள்வி கேளுங்கள். நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? விடை வெளியே இல்லை. விடை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த விடையை தேடி பிடிப்பதுதான் இந்த இரவின் நோக்கம். இந்த சிவராத்திரி இரவில் உங்கள் பழைய குணங்கள், கோபம், பொறாமை, சோம்பல் அனைத்தையும் அந்த சிவபெருமானின் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு ஒரு புதிய மனிதராக, ஒரு வெற்றியாளராக, ஒரு ஞானியாக நீங்கள் மாற வேண்டும். சிவன் எங்கேயோ கைலாயத்தில் இல்லை. அன்பும் கருணையும் அறிவும் எங்கே இருக்கிறதோ அங்கே சிவன் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அதை உணருங்கள், கொண்டாடுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து மாறட்டும். இருள் விலகி ஒளி பிறக்கட்டும். இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். இதேபோல ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சிவனே போற்றி குடும்பத்தில் நீங்களும் ஒருவராக இணையுங்கள்.
இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இந்த இரவின் மகிமையை உணரட்டும். இந்த வீடியோவை பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றிகள். மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பெட்டியில் உலகம் முழுவதும் கேட்கும்படி ஆழமாக பதிவு செய்யுங்கள். ஓம் நமசிவாய. நன்றி. வணக்கம்.